51. ஸோ 4-5 இடத்துல பார்த்த விஷயங்களை அப்படியே சேர்த்து போட்டோம் அப்படின்னா வில் கம் அக்ராஸ். அடிக்கடி இந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு. 2 and 3 ஆர் இன்கரெக்டுங்களா? நெய்தர், நன் ஆஃப் தீஸ் ஆர் இன்கரெக்ட். அமோனியம் சல்ஃபேட் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ ஆல் தி கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு. யூரியாவில் 46% வந்து நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது. ஒரு சில பிளான்ஸ் வந்து எல்லாமே நைட்ரேட்டில் வந்து எடுக்கிறது கிடையாது. ஒரு சிலது வந்து அமோனிக்கல் ஃபார்ம்லேயே வந்து எடுத்துக்குது. அண்ட் ஒன்ஸ் நைட்ரேட் கீழே போச்சு அப்படின்னா நைட்ரேட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ். அண்ட் இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்றது பிறக்கும் போதே குழந்தைங்க வந்து இந்த பர்த் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மாதிரி நைட்ரேட் பொல்யூஷனால் ஒரு மாதிரி ப்ளூ கலர் டின்ட்டோட வந்து பிறப்பாங்க. அது நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. நாட் டெல்லிங் தட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து. பட் எஸ், அந்த மாதிரி ஒரு டின்ட்டில், கம்ப்ளீட்டாக இல்லை, அந்த மாதிரி ஒரு டின்ட்டில் வந்து பிறப்பாங்க. ஸோ அது தட் இஸ் வாட் நைட்ரேட்ஸ். அது நைட்ரேட்ஸ் நல்லா காஸ் பண்ணப்படுது. நைட்ரேட்ஸ் காஸ் ப்ளூ பேபி சிண்ட்ரோம். மெத்தானோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து இப்படி. So none of these statements are incorrect. Moving on to the next question. அதாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு 54. அங்கே தான் தப்பு பண்ணுறோம். ஆக்சுவலி டஸ் நாட் அஃபெக்ட் தி ஆர்பிசி இல்லைங்களா? ஆக்சிஜன் கேரிங் ஹீமோக்ளோபின் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட் இது பண்ணுமே ஒழிய ஆர்பிசியை வந்து பெரிதளவில் ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. அதோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுமே ஒழிய ஆர்பிசியை டேமேஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எஸ், தட் இஸ் வேர் வி மிஸ்டேக் இல்லைங்களா? அந்த ஒரு பிரச்சனையில் 3 only affects the effective transportation of oxygen. மற்றபடி இருக்கலாம் வந்து ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ். ஃபிஃப்டி ஃபைவ்மே வந்து ஐ டோன்ட் திங்க் பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஈக்குவேட்டர் நீங்கள் கேட்கலாம், ஈக்குவேட்டருக்கு மேலே தானே சன் இருக்குது, ஈக்குவேட்டரில் தானே வந்து நிறைய சன் வருது அப்படின்ட்டு. எஸ், இன்சுலேஷன் நிறைய வருது தான். பட் ஆனால் அங்கே க்ளவுட் கவர் இருக்கும். ஈக்குவேட்டரில் க்ளவுட் கவர் வந்து இருக்கும். ஸோ வாட் வில் த க்ளவுட் கவர்? க்ளவுட் கவர் இருக்கும், க்ளவுட் வில் ரிஃப்ளெக்ட்ஸ். ஸோ க்ளவுட் ரிஃப்ளெக்ட்ஸு. அண்ட் விண்டரில் வந்து ஆப்வியஸாக மிடில் அண்ட் ஹையர் லாட்டிடியூட்ஸ் தான் வந்து லெஸ் ரேடியேஷன் கிடைக்கும் போது ஸ்லாண்டிங் ரேஸ் கிடைக்கிது இல்லைங்களா? அதனால ஜென்ரலாகவே அப்படி தான். In the same latitude, insulation is more over the continent than over the oceans. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் அந்த க்ளவுட் பேஸ் பண்ணி வரது தான். இப்போது வாட்டர் வேப்பர் இருக்கும், தண்ணி இருக்கும் ஓஷன்ஸில், அது அப்படியே எவாபரேட் ஆச்சு அப்படின்னா மேலே போய்ட்டு கண்டென்ஸ் ஆகி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ வரக்கூடிய இன்சுலேஷனை இந்த க்ளவுட்ஸே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடும். ஆனால் ஓவர் த லேண்ட், ஓவர் த காண்டினென்ட், எஸ் க்ளவுட்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்ல, பட் க்ளவுட்ஸ் இன் கம்பேரிசன் வித் ஓஷன்ஸ் பி வெரி லெஸ். ஸோ none of these statements are false. None of these statements are false. 56, yes, again, National Commission for Scheduled Castes static portion now. 57, which of the following pairs of an animal and a plant represents endangered organisms in India? Lycaonotus namchumi and red-headed vulture,
Bentica nicobarica and black buck, Bentica nicobarica and red-headed vulture, Lycium taunus namochumi and black buck. திட்டலாம் இல்லை. ஸோ ஜென்ரலாக இந்த கொஷின் வந்து ஓகே ஒரு மாதிரி ட்ரையான கொஷின் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we would have come across vultures. ரீசெண்டாக வல்ச்சர் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. வல்ச்சர்ஸ் வந்து நெக் ட்ராப்பிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைக்ளோஃப்ளீனாக்கு, கீட்டோப்ரோஃபின், அசிலோஃப்ளீனாக்கு இந்த மாதிரியான NSAIDs, அதாவது நான் ஸ்டெராய்டிக்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வல்ச்சரோட பாப்புலேஷன் பயங்கரமாக கீழே எழுதிட்டுருக்கு. வி யூஸ் ஆல் தீஸ் NSAIDs இன் கேட்டில் மெடிகேஷன்ஸ் அண்ட் அந்த கேட்டில் கேரகாசிஸை வந்து ஆஃப்டர் டெத் கேட்டில் கேரகாசிஸை வந்து இந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால அதுங்களுக்கு வந்து நெக் ட்ராப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதனால் வந்து அதோட விஷயம் வந்து கம்மியாகிட்டு இருக்கு, அதோட நம்பர்ஸ் வந்து வைண்டல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து நியூஸ். அப்போ அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மொத்தம் 9 வகையான வல்ச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து என்டேஞ்சர் என்ன இருக்குது, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெட் ஹெட்டட் வல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் என்டேஞ்சர். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் சியும் வந்து வி குட் ஹவ் ஈஸிலி எலிமினேட்டட் இல்லைங்களா. ஆனால் ரெட் ஹெட்டட் வல்ச்சர் வந்து என்டேஞ்சர் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஆப்வியஸாக பிளாக் பக்கு கன்ஃபார்மாக என்டேஞ்சர்னு தெரியுது. B and Dல தான் வந்து இருக்குது. ஸோ we have increased the chances of getting the right answer to 50%. 1 out of 2 ஆப்ஷன்ஸ் கன்ஃபார்மாக கரெக்டாக வந்துடும். பென்டனிகா நிக்கோபாரிக்கா அண்ட் பிளாக் பக். பிளாக் பக்குன்றது ஒரு மான் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மான் தான் அது. இதில் இல் பி லுக்கிங் லைக் டியர். அண்ட் பென்டோனிகா நிக்கோபாரிக்கா இஸ் நத்திங் பட் அ டைப் ஆஃப் அ பாம் ட்ரீ, பனைமரம். நிக்கோபார் ஐலண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பனைமரம். So B, 57 is B. 59. Right emitting diodes, LED lights you would have played choiceல. எல்இடி லைட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் இந்த கலர் எடுத்துகிட்டு வரது எல்லாமே வந்து எல்இடிஸில் ரொம்ப ஈஸி. இனிஷியலி எல்இடியோட ஃபவுண்டரே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ ப்ராட் ஜாப்பனீஸ் ஒருத்தர் கம்பெனி மூட போகுது, அந்த என்டையர் கம்பெனியை மூட போகுது அப்படின்ற ஒரு டைமில் தான் வந்து இவ்வளோ கம் வித் எல்இடிஸ். அதுமாதிரி ரெட் அண்ட் க்ரீன் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ப்ளூ எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளூ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெட் அண்ட் க்ரீன் வேர் கிரியேட்டட் ஆஃப்டர் தி கிரியேஷன் ஆஃப் ப்ளூன்னு வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு இது அவுட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா when you compare LED bulbs and CFL bulbs, the thing is CFL bulbs ஒரு மேஜர் காணா வர்றது என்னன்னா மெர்க்குரி பொல்யூஷன். மெர்க்குரி அதில் இருக்குது அப்படின்றதுக்கான. ஏன்னா எல்இடிஸ் மெர்க்குரி கிடையாது. இட் இஸ் given here that one major issue with LED is the mercury pollution அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் அவுட். we have been asked which of the following statement is correct. ஒன்று none of these, only one. இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். diode allows current to flow in only one direction using a PN junction, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜங்ஷன் அப்படின்றது. ஸோ ஒரு டைரக்ஷன் தான் வந்து ஒரு எல்இடி லைட்டை பாஸ் பண்ண விட போகுது. ஸோ ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். A only one statement is correct. And மறுபடியும் UPSC விட வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி படிச்சிருப்போம். we have known. உபவசத்தா So B, it is an act of confession of Buddhist monks when they assemble every fortnight on the evenings of full and new moons. B, Upavasavata. 64, Holocene extinction. Holocene extinction வந்து நம்ம used to call it as the 6th great extinction.
6th great extinction, and is also known as the Anthropocene extinction. So humans ஆல் எடுத்துகிற ஒரு எக்ஸ்டிங்ஷன் வந்து Anthropocene extinction. அந்த எக்ஸ்டிங்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போது கேன் யூ சே தட் the Holocene extinction is only situated or only concentrated on the islands? சொல்ல முடியாது இல்லைங்களா. இன்றைக்கி எக்ஸ்டிங்ஷன்றது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ Holocene extinction, 6th great extinction, it is not solely limited to the islands, it is also everywhere. வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் எக்ஸ்டிங்ஷன்ஸ் நடந்துகிட்டு தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இது 6th. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 5 கிரேட் எக்ஸ்டிங்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய எக்ஸ்டிங்ஷன் 7th கிரேட் எக்ஸ்டிங்ஷனை பார்த்தீங்கன்னா it has been named as Captainian extinction. Captainian extinction is the 7th அடுத்து வரக்கூடிய எக்ஸ்டிங்ஷன். Again 65 yes basic question தான். A mouse, hog, deer, elk deer. So factual question தான். All three are types of deers found in India. 66. It is the oldest artificial port and the second most important port of the country. It is not much suitable for large ships because of the shallow waters near the coast. Name the port. Name the port. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் போர்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மும்பைங்களா. மும்பை சிட்டி இஸ் பீயிங் கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியல். சென்னை. ப்ளஸ் இது ஜென்ரலாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க வெஸ்ட் ரிவர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் ஹார்பர்ஸ் அமையிறதுக்கு ஒரு தக்க இடமா இருக்கும். வெரி நைஸ். அந்த அரேபியன் அதான் வெஸ்டர்ன் சைடில் நேச்சுரல் வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஹார்பர்ஸ் நல்லா அமையும். ஏன்னா வந்து அந்த ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, அது இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் ராக்ஸ் ஜாஸ்தி, அதனால எரோஷனும் வந்து பெருசாக நடக்காது. டெல்டா ஃபார்மேஷனும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது வெஸ்டர்ன் காட் சைடில் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து இருக்காது. ஸோ அதனால் அங்கே யூகே ஈஸிலி பில்ட் நேச்சுரல் போஸ்ட், நேச்சுரல் ஹார்பர்ஸ்க்கான வழிவகுக்கல் வந்து அங்கே ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வந்து அதர் ஹேண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வரது எல்லாமே பெரிய பெரிய டெஸ்டினேஷன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். நீங்கள் யூட்டே கோதாவரி மகாபலேஸ்வர்லேருந்து ஆரம்பிக்குது. இதை எடுத்துக்கோங்க, காவிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் அப்படி தான். யூ டேக் மகாபலேஸ்வர் கிருஷ்ணா இல்லைங்களா, எஸ் கிருஷ்ணா, திருபகேஸ்வர்லேருந்து கோதாவரி, யூசி தலக்காவேரி பிரம்மகிரி ஹில்ஸ்லேருந்து வந்து காவேரி, இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பிச்சு அப்படியே வழியாக ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக ஒழிஞ்சு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இருக்கிற எல்லா ராக்ஸையும் வந்து அரிச்சு எடுத்துகிட்டு வந்து இட் வில் ஃபார்ம் டெல்டாஸ் ஹியர். அதனால் டெல்டா நம்ம நீர்மட்டம் அதிகமாகுது, அங்கே வந்து வெரி ஷாலோ போர்ட்ஸ் தான் வந்து எங்களால் கட்ட முடியும். அதனால் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து யூ கேன் நாட் பிரிங் இட் ஹியர். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அந்த லாஜிக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பியை வந்து ஈஸியாக எடுத்துருக்குன்னா அகேன் வி ஆர் ஹேவிங் 50% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ரைட் ஆன்சர். அண்ட் ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட், ஓல்டஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து சென்னைன்னு போகலாம். பிகாஸ் சென்னை பிரிட்டிஷ் டைம் பீரியட்லேருந்தே வந்து ஒரு ப்ராமினென்ட் ஏரியாவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா மெட்ராஸ் அப்படின்றது. ஸோ சென்னை போர்ட், ஆர் கோயிங் வித் சென்னை போர்ட். 67 எஸ் வியனா கன்வென்ஷன் பார்த்தாலே வந்து would have easily answered. அப்படின்னா க்ரீன் மஃப்ளர் டெக்னாலஜி, க்ரீன் மஃப்ளர் டெக்னாலஜி எஸ் 70 க்ரீன் மஃப்ளர். க்ரீன் மஃப்ளர் டெக்னாலஜி. நாய்ஸ் பொல்யூஷன், ஜெனரல் நாய்ஸ் பொல்யூஷன். க்ரீன் ஒன்றும் இல்லை, க்ரீனரிஸ் ட்ரீஸ் வளர்க்குறது, நாய்ஸ் பொல்யூஷனை ட்ராவல் பண்ணுறது இது தடுக்கிறதுக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் மாதிரி ட்ரீஸ் வளர்க்குறது தான் வந்து க்ரீன் மஃப்ளர் டெக்னாலஜி. '73 CITES removes India from negative list for exports of red sanders. Headline in news: consider the following statements. India was under the review of significant trade process for red sanders since 2020. 2004ல இருந்து ரிவ்யூவில் இருந்திருப்பாங்க, 2004ல இருந்து 2020 கிடையாது. The removal of red sanders from RST RG process from India was conditional. இல்லை எந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்து போல வெரி அன்கண்டிஷனல் ரிமூவலாக தான் வந்து இருந்தது. அது
Sites standing committee has now decided to place India in category 2 from category 3. Category 2ல இருந்து category 1ல வந்து place பண்ணியிருக்காங்க. ஸோ basically there are 3 categories. சைட்ஸோட ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து ஒத்து போகிறோமா இல்லையா அப்படின்றது பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒத்து போகல, கொஞ்சம் ஒத்து போகிறோம், இல்லை கம்ப்ளீட்டாக ஒத்து போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டகரி வந்து 3 வயசாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ கேட்டகரி 2ல இருந்து கேட்டகரி 1 வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் கேட்டிருக்காங்க. none of these statements are corrected. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ D, none of these. D, none of these. #74 anti-profiteering provision under GST. ஆன்டி-ப்ராஃபிட்டிங்னா வந்து ஜிஎஸ்டி மூலமாக எந்த விதமான ப்ராஃபிட்ஸும் வந்து எடுத்துக்க கூடாது. டேக்ஸ் ரேட்ஸ், டேக்ஸ் கட்ஸ் இப்போ 18% எடுத்துகிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் வந்து 9% டேக்ஸ்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்னும் போது யூ கேனாட் கண்டினியூ வித் 18%. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டரிங். இதெல்லாம் வந்து தடுக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து வி ஹேவ் ஆன்டி-ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ் ஜிஎஸ்டி ஆக்டில். அது பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரையிலேயே வந்து நேஷனல் ஆன்டி-ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி, சிஜிஎஸ்டி ஆக்ட் கீழே பில் பண்ண ஒரு அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி தான் வந்து ஆன்டி-ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து சிசிஐக்கு வந்து இந்த ஆன்டி-ப்ராஃபிட்டரிங் அந்த ஒரு ரோலை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனாலே வந்து லாட் ஆஃப் கம்பெனிஸ், லாட் ஆஃப் கார்பரேட்ஸ் ஹேவ் கொஸ்டின் தட் ஆஷனல் ஆன்டி-ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டினாச்சும் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பற்றின இது தெரியும், இதுக்கு சிசிஐக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தே ஹவ் கொஸ்டின் தட் ஏன் மாற்றுறாங்க அப்படின்ட்டு. So A, any reduction in GST rate or benefit or of input tax credit should be passed on to the end customer and not retained by the businesses. #78 போத்துங்களா? ஸோ எஸ் 78 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மௌரியன் கிங்டம்ஸ் பற்றின சோர்சஸ் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா would have come across நிறைய சோர்சஸ். அர்த்த சாஸ்திரா அந்த மேஜர் சோர்ஸ், அண்ட் தென் வி ஹேவ் மெகஸ்தினிஸோட இந்திகா வந்து இருக்குது, அப்புறம் விஷாகரடாஸ் புத்ரக்ஷா, பிறகு வி ஹேவ் டாண்டினோட தாசகுமார சரித்தம் அப்படின்னு ஒரு புக்கு வந்து இருக்குது. இது இந்த வகையில் வந்து வி ஹேவ் ஆல்சோ அதர், இப்போ அசோகாவோட ராக் எடிக்ஸ் அண்ட் பில்லர் எடிக்ஸ் அது வந்து இருக்குது. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் மாமுலனார், நம்ம தமிழ் போயிட்டு ஒருத்தவர், அவரோட ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. சவுத்வோட எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மௌரியனை பற்றி வந்து பேசியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அது மட்டும் இல்லை, இந்த நடுக்கல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்குமே வந்து டவுன் சவுத்தில் தமிழ் கல்ச்சரில் சங்கமேஜில் எஸ்பெஷலாக வந்து வார் ஹீரோஸை ரெமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளாக, ஒரு ஐடென்டிட்டியாக வந்து இருந்தது. நடுக்கல், அதாவது ஒரு ஒரு போயம் கூட வந்து இருக்கும், நடுக்கலும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ற மாதிரி. ஸோ நடுக்கல்லும் அப்படின்னும் போது வந்து இட் இஸ் சம்திங் தட் ஹாஸ் பீன் எரெக்டட் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அவர் ஒரு வார் ஹீரோவாக இருக்கலாம், இல்லை அவர் அந்த கம்யூனிட்டியோட ஹெட்டாக வந்து இருந்திருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ எஸ், அதுதான் வந்து நம்ம நடுக்கல் ஒரு விருக்கல்னு சொல்கிறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நாட்டார் தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி டவுன் சவுத்தில். அவங்களெலாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தே வுட் ஹவ் பீன் தி வாரியர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, த வாரியர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் வில்லேஜ். இன்றைக்கி போஸ்டல் ரன்னர்ஸாக வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பாலியம் டைமு, பிரிட்டிஷ் எதிர்த்ததில் வந்து பாலியம் டைம் பீரியட்ஸில் வந்து போஸ்டல் ரன்னர்ஸாக ஒரு சில பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள வந்து இன்றைக்கி கடவுள்களாக வந்து கும்பிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நடுக்கல் விருக்கல் அப்படின்னு சொல்கிறது. நடுக்கல் வர்ஷிப் ஆர் விருக்கல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடுக்கல் இஸ் நாட் அ trading element. It's not a thing that was exported. It is something that was worshipped. So A, one only. Again, election commission யாருக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பேசிக் ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி we have 87
ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான கொஸ்டின் அப்படின்னா இல்லை சேலஞ்சிங்கில் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இருக்கும். 87 radio transmission is possible due to the mesosphere. So thicker layer of ozone, அதாவது 2 only is incorrect. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 2 only is incorrect. அயனோஸ்ஃபேர்னால தான் வந்து அவங்க வந்து ரேடியோ டிரான்ஸ்மிஷன் இஸ் பீயிங் பாசிபிள். இது நீங்கள் கேட்கலாம், அப்பர் பார்ட் ஆஃப் மீசோஸ்பேரும் லோவர் பார்ட் ஆஃப் தெர்மோஸ்பேரும் தானே வந்து இட் மேக்ஸ் அப் தி அயனோஸ்பேர், அப்போ மீசோஸ்பேர் வரதும் வந்து கரெக்ட் தானே அப்படின்னு வந்து யூ கேன் ஆஸ்க் மீ. பட் ஆனால் அந்த அப்பர் பார்ட் ஆஃப் மீசோஸ்பேர் அப்படின்றது வந்து அது டி, மொத்தம் அயனோஸ்பேரில் டிஇஎஃப் அப்படின்னு 3 மேஜர் லேயர்ஸ் வந்து பேசுவாங்க. இந்த அப்பர் பார்ட் ஆஃப் மீசோஸ்பேரில் இருக்கிறது வந்து டி இஸ் சம்திங் தட் இஸ் அன்ஸ்டேபிளான லேயர் தான் டி லேயர். டி லேயர் இருக்கும் இருக்காது, டி லேயர் வரும், டைரூனல் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். பகலில் இருக்க அப்போனா ராத்திரியில் வந்து டி லேயர் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைரூனல் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து யூ cannot consider mesosphere, அயனோஸ்பேர் தான் வந்து அதுக்கு ஒரு கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கும். யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் மீ தட் திக்கர் லேயர் ஆஃப் ஓசோன் நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஓசோன் தின்னாயிட்டு இருக்கு ஆனால் திக்கர் லேயர் வந்து நல்லது தானே அப்படின்ற மாதிரி யூ கேன் ஆஸ்க் மீ. பட் ஓசோன்றது என்னது? இட் இஸ் O3. திக்காக இருக்குது அப்படின்னா நிறைய O3 இருக்குன்னு அர்த்தம். O3 எப்படி பிறக்கும் அப்படின்னா O2 உடச்சி தான் வந்து பிறக்கும். So in order for ozone formation you need a depletion of oxygen. ஓசோன் வச்சு UV ரேடியேஷன் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? டேன் ஆகக்கூடாது. பேசிக்காக உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இது இஷ்யூ இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து திக்கர் லேயர், அதாவது இது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். அது கம்ப்ளீட்லி ஐ கிவ் இட் டு யூ. அது கொஞ்சம் சப்ஜெக்டிவான கொஸ்டின் தான். திக்கர்ன்றது எந்த லெவல் ஆஃப் திக்னஸ் பேசுகிறாங்க? இப்போ இருக்க லெவலேருந்து திக்குன்னு பேசுகிறாங்களா இல்லை நார்மல்லேருந்து திக்குன்னு பேசுகிறாங்க? அந்த லெவலில் சப்ஜெக்டிவிட்டி இருக்குது. நார்மல்லேருந்து திக்குன்ற மாதிரி வந்து நம்ம அசியூம் பண்ணி போயிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து 2 only, D2 only. D2 only. Incorrect statement is D2 only. நீங்கள் கேட்கலாம் மீசோஸ்பேருக்கு மேலே தெர்மோஸ்பேர் இருக்குது, தெர்மோஸ்பேரில் வந்து யூ கேன் ஆஸ்க் மீ தெர்மோஸ்பேருக்கு மேலே போக வந்து கூலாகுமே, அப்படியே மீசோஸ்பேரில் 90 டிகிரி செல்சியஸ் அட்மாஸ்பியர் கோல்டாக இருக்குன்னு கேட்கலாம். நம்ம அட்மாஸ்பியர்லேயே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து நடக்கும். மேலே போக சூடாகும். அது வந்து ஒன்று ஸ்டாட்டோஸ்பேர், ஒன்று தெர்மோஸ்பேர். மேலே போக சூடாகும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து மெசோஸ்பேர் சில்லுன்னு இருக்குது 90 டிகிரி செல்சியஸ். ஸோ எஸ், சால்ட்ஸ் ஆல் 4 are salts. 92 magnetars. மேக்னட்டார்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு டைப் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார். ஒரு நியூட்ரான் ஸ்டார் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாரு அதோட ஃபியூவல் எல்லாத்தையும் இழந்து வெறும் மாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து நியூட்ரான் ஸ்டார். வெரி டென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்பூன் ஆஃப் நியூட்ரான் ஸ்டாரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பூனே வந்து சென்னை சிட்டியோட வந்து வெயிட்டாக இருக்கும், அதை விட டென்ஸாக வந்துருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டென்ஸ்லி பேக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்ட்டு. அண்ட் சம்டைம்ஸ் தீஸ் நியூட்ரான் ஸ்டார்ஸ் they have very strong magnetic fields. They have very strong magnetic fields, and the very strong and the neutron stars with very strong magnetic fields are called as magnetars. So basically neutron star, apart from the difference that both start as neutron stars, they are completely different. So they are different from neutron stars with respect to their magnetic field. Very strong magnetic field. I'm not talking about magnetic field, but magnetic fields that are very strong. சரிங்களா? ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நியூட்ரான் ஸ்டார்ஸ். தே ப்ரொடியூஸ் காமா ரே பர்ஸ்ட். அண்ட் ரீசெண்டாக ஒரு எக்ஸ்ரே பர்ஸ்ட்டை வந்து நம்ம ஆஸ்ட்ரோஸ்டாட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. PIBயில் ஒரு நியூஸாக வந்து வந்திருந்தது. ஸோ ஆல் 3 statements ஆர் கரெக்ட். அண்ட் இது கூட ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரோனோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு. ரெண்டு மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ்
சேரும்போது merge ஆகும்போது ரெண்டு massive object அதை சுற்றி ஒன்று binary ஸ்டாராக இருக்கும்போது, for example ரெண்டு neutron stars when they become binary stars are nothing but stars that orbit each other. Star A will orbit star B and star B will orbit star A. This is what is called as binary stars. And when a binary system of neutron stars are there, or when binary system of two massive objects, for example a black hole and a neutron star, or a neutron star and a neutron star, or a black hole or a black hole, when they do this, it will lead to something called as kilonova explosions, where a lot of ray bursts happen, light is being thrown out, nebular clouds will like all these dust gases will come out, and a lot of elements can be formed, be it gold, be it different types of metals, they will be formed due to kilonova explosions. So yes, 92, all three statements are correct. 95, 96, momentum investing. Momentum investing, the answer is A. Momentum investing is a style of investing where generally வந்து ஒரு if you are going to buy a product, you will buy it low and sell high, இல்லையா? 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா it will be very ஒரு நல்ல ப்ராஃபிட், ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட் வந்து நீங்கள் வாங்கிருக்கீங்க. ஆனால் மொமெண்டம் இன்வெஸ்டிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பை ஹை செல் ஹையர் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் வந்து போகும். ப்ரைஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கு. ஜென்ரலாக எப்படா ப்ரைஸ் கீழே விழும் அப்போ வாங்கிட்டு ப்ரைஸ் மேலே ஏறும்போது வந்து வித்துடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. பட் வாட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் சேஸ் இஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த quickest way when one can make money. Because when the price of a particular commodity, when the price of a particular share is increasing constantly, you buy that product, and when it reaches a peak, you sell it. So buy high, sell higher. So that is the one concept that drives momentum investing. So A refers to a style of investing wherein investors purchase assets as stocks that are consistently rising in price while selling assets whose price are falling. புரியுதுங்களா? A. And I hope we are at the end of the things that has to be discussed. 98ல மட்டும் வந்து பார்ப்போம். 98 பார்த்தீங்க அப்படின்னா எல்என்ஜியில் வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்என்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்என்ஜி உடனே எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பயோ ரெமிடியேஷன் தேவைன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா?